புரட்டாசி விரதம் இருக்கிறவங்க ஹோட்டல் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க. அதனால நல்லா சாப்பிடுவாங்க. போ ஏமா போயிட்டு தானே இருக்கேன். அப்புறம் இதை விட எங்க போறது? இதுமா போனா என் பைக் ரிப்பேரா போயிருமா? இந்த போயிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல போயிடலாமா? எம்மா என்னமா நீ பண்ற வேலை? வேகமா அனுக்குற, அப்புறம் காத்தடிக்குதுங்கிற, வேகமா போனா அப்புறம் காத்து தானமா இருக்கேன், எல்லாம் பிஞ்சிருங்கிற, அப்புறம் வளர்க்குதுங்கிற. ஒழுங்கா புடிச்சுக்கமா, என்னை வந்து புடிச்சுக்க, அந்த சைடுல இருக்க கம்பியை புடிச்சுக்க. சும்மா நீ பேசாம ஸ்டைலா உட்காந்து வர, நீ பேசாம உட்காந்து போறாத. சேலை கட்டிட்டு எப்படிமா 2 பக்கெட் போட்டு உட்கார முடியும்? அதெல்லாம் காலு கையில தூக்குமா. நீ கொஞ்சம் அந்த கம்பியுமே என்னைய புடிச்சுக்கமா. நீ இன்னும் ஒன்னே கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பெரிய பாடாயிரும் போலயே. ஏமா இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வீட்டுல போயிட்டு அதை உருட்டி இதை உருட்டி அதை சமைச்சு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா. பேசாம ஹோட்டல் நீங்க ஒரு பொழுது சாப்பிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போற வழியை விட்டுட்டு இலை வாங்க ஓட சொல்ற, காய் வாங்க ஓட சொல்ற, இது வாங்க ஏமா போட்டு மனசை கடை தூக்காமி கொள்ளாம 4 நாள் கிடக்கிற கடையில நீ வேற. என்ன ஆம்பளையே உட்காருவாங்களா? எங்களுக்கு உட்கார முடியாது. இப்ப எப்படி சம்மன நாக்காளில உட்கார்ந்தது மாதிரி எப்படி சம்மன இருக்குது? இப்ப நீ வேகமா போ, நீ மெதுவா போ. எப்படி எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா உட்கார்ந்துட்டே அப்படமா கால் பறக்குது, பையன் வலிக்கு விடுது. அப்படி உட்கார்றது இப்ப நல்லா இருக்குடா தம்பி. ஏன்டா ஹோட்டல் காசை பிடிச்சு கறியா ஆக்குறவே? வெத்தியா அங்க ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு இங்க சமைச்சு கொண்டு போனா 3 நேரம் சாப்பிட்டு போறலாம் வீட்டுல. அதனால தப்பு. சரி போ. சரிம்மா, உங்களுக்கு நல்லா உட்கார்றதுக்கு சௌரியமா இருந்தா சரிதே உட்காந்துக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போமா. என்னமா வனரசா? என்னமா வனரசா, எப்படி இருக்கு இப்ப? பயலும் பொண்ணு என்ன சொல்றாங்க? என்ன எதுவும் நாடகம் எதுவும் வச்சு நடத்துறீங்களா? ஒரே பாச போராட்டமெல்லாம் இருக்குது. நர்சகா என்ன சொல்றீங்க? நாடக கம்பெனியா? என்னடா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லமா வனரசா, உள்ள பிறந்துச்சுன்னா எல்லாரும் கொஞ்சம் தான் செய்வாங்க. ஒருத்தர் 2 பேரும் நீ உன் வீட்டுக்காரரும் மாமியா பாசமா இருந்தா சரிதான். இதெல்லாம் மொத்த குடும்பமுமே பாசமலைய பொழியறி அந்த புள்ள மேல பாக்குற எங்க கண்ணே பற்று போல அந்த அளவுக்கு இருக்கு. அதனாலதான் கேட்டேன். அப்படி சொல்றீங்களா நர்சக்கா? நான் கூட என்னமோ ஏதோ இப்படி சொல்றாங்களேன்னு நினைச்சிட்டேன். சரிம்மா வனரசா, உனக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கு. எப்படி இருக்கு? வயித்துல வலி எதுவும் இருக்குதா? எதுவும் பெயின் எதுவும் இருக்காமா? எப்படி இருக்கு? உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்குதா? எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு டாக்டர் வருவாங்க, நைட் ரவுண்ட்ஸ் வருவாங்க. வந்து நாளைக்கு காலையில நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரியா? அப்படியே நர்சக்கா, வலியிலாம் ஒண்ணும் இல்ல, லேசா அப்பப்ப இருக்குது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. நர்சக்கா புள்ளைங்க எல்லாம் 2 பேருமே ஆரோக்கியமா இருக்குது இல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த வெள்ளை மண்டைய முடிய வச்சுக்கிட்டு தெரியுது உங்க மாமியார் தானே, அது மாதிரி குசும்புத்தனமா நல்லா 2 வருங்க. சரி நர்சக்கா, மாமியாவா? அக்கா சும்மா விவரம் இல்லாம எதுவும் அப்படி இப்படி பண்ண வச்சு, ஆனா நல்ல மனசு. சும்மா பாத்ரூம்லயே கிடக்குற மாதிரில இருக்குது. எப்பா ஒண்ணு பட்னியா போட்டு போறாளுங்க, இல்லாட்டி இந்த ஹோட்டல் சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குமா? அச்சின மூட்டை கிச்சன மூட்டம்னு என்னென்ன மூட்டையோ கலந்து போறாங்க. இங்க ஒன்னும் முடியுதுல. அப்பா என்னதான் பிரச்சனை? பாத்ரூமுக்கு போறது வரவும், பாத்ரூமுக்கு போறது வரவுமா இருக்கிறீங்க பாரு. தரப்புல அப்படியே தரப்பு ஈரமா மிதிச்சு வந்துடுற. மேட்டிக்கிட்டு நல்ல காலை மிதிச்சு தொடச்சிட்டு வர வேண்டியதானே? எப்ப பாரு என்ன வயித்த கலக்கி சாக்கு ஓடுதாக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கறலையாக்கு? என்ன ஹோட்டல் சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஒத்துக்கறலைங்கற, வயிறெல்லாம் பிடிச்சி எரியுதுங்கற, சாப்பிடாட்டி அல்சர் ஆகி போச்சு வயிறு வலிக்குதுங்கற. என்னதான் தொந்தரவு, பெரிய தொந்தரவா இருக்குது. பேசாத சொல்லிவிட்ட. நீ எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒருத்திய வந்து பசியும் பட்டினா போட்டு கொடுமை படுத்துறிய. கொடுமை வேறு வயிறா போட்டு புரிய வாங்கிட்டு வந்தா கார சாரமாச்சா வாயில வைக்க முடியுது. அந்த சாம்பார் கிம்பார் வாங்கி போட்டு உயிரை போட்டு வாங்குறிய. மிளகாத்துளை மல்லித்துளையும் கொட்டி வச்சு போடுறாங்க. நாக்கு செத்து போய் கிடக்குது. என் நாக்கு செத்து போய் கிடக்குது. வந்து 4 நாளா போது உன்னால வாய்க்கு ருசியா திங்க முடியுதா? வீட்டு சாப்பாடு தாயா. என்ன ஹோட்டல் சாப்பாடு? வாய்க்கு விளங்கல, கைக்கு விளங்கல, எல்லாம் விளங்கினாலும் வயிற்றுக்கு விளங்க மாட்டேங்குது, பின்னாடி ஓடுது. தாங்க முடியல நமக்கு. நீ இந்த ஆம்பளை பைய கணக்கா வெளியில கடை டீ கடை எங்க இருக்கு, பரோட்டா கடை எங்க இருக்கு, பச்சி கடை எங்க இருக்குன்னு சுத்திட்டு வர்ற. நல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி ருசியா வாங்கி திங்க வேண்டியதானே? நான் போக முடியுமா? நான் நடக்கவே முடியாம பாத்ரூம்க்கு போக முடியாமலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். மது புடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். நீ வேறயா? இந்த அதனால என் கிளம்பிய படா படுத்து இந்த கிளப்பி விடுற. வாய்ச்சல்ல சோறு வீட்டு சாப்பாடு வேணும்னு.
குடும்பமே நல்லா அப்புறம் ஏதாவது சொல்லிடுறேன் குடும்பத்தை பத்தி. அப்படியே என் குடும்பத்தை பத்தி பேசாத, என் மாமனாரை பத்தி பேசாத, என் புருஷரை பத்தி பேசாதேன்னு சொல்லிட்டு அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவேன். அது கண்ணு தெரியாம காது தெரியாம அதை உருட்டி அதை தொட்டி அதை பரட்டி எண்ணத்தை இதில் சமைச்சு போட்டு எப்போ கொண்டு வந்து சேர்க்க அதுக்குள்ளேயும் என் வயிறு தாங்குமான்னு பார்ப்போம். ஆமா, நீ என்ன இம்புட்டு ஹாயா ஜாலியா எனக்கு என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? என்னமோ காலேஜ் டூர் வந்தது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. எங்க உங்க ரெண்டும் ரெண்டு பிள்ளைகளுக்கு காணா எங்க? காலேஜ் டூர் வந்திருக்கடா, காலேஜ் டூர். என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது? நானே 2 வாய் சோறு நிம்மதியா திங்க முடியல. ஒரு வாய் சோறு அள்ளி வைக்க போனா இங்கிட்ட மீன் கத்துது, இன்னொரு மறுவாய் அள்ளி வைக்க போனா இங்கிட்டு கக்காயும் சாயும் போய் வச்சிருது. நான் இருக்கிறதுல வேற உனக்கு காலேஜ் டூர் வேற நம்பதான் ஏத்தாலாம், உனக்கு ஏத்தாலாம். அது ஒண்ணு இல்லடி, நர்சக்கா வந்துச்சா, வந்து பிள்ளைகள் என்ன 4 நாள் ஆயிடுச்சுல, இந்த வெயில சத்த நேரம் அப்படியே இந்த இலை வெயில காமிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால தாண்டி பத்தக்காவும் மச்சானும் தூக்கிட்டு போயிருக்காங்க, வெயில பிள்ளைகளை காமிச்சிட்டு வர்றோம்னு. சொப்பா ஹாத்தாடி, அந்த ரெண்டையும் காணாட்டி நம்ம மனசுல பதறது. பெத்த வேணுமோ எனக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா, அப்புறம் நம்ம மேல எவ்வளவு பழி தூக்கி போட்டு போறாலும் நம்மளுக்குள்ள பதவதக்குது. யாய் சீக்கிரம் போனை போட்டு வர சொல்லுடி. உன் மாமியாக்கு போன் அடி பாப்பா. சுருளி தானே கூட்டிட்டு போயிருக்காப்ல, இல்ல அந்த ஆட்டோ பிடிச்சு பாச பிடிச்சு வரணுமா? போனை போட்டு கேளுல, என்னால பசி தாங்கவே முடியல, வயிற்று போட்டு கிள்ளுதுல. பாசா பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு பசிக்குது, உனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கறலனா அது வீட்ல போய் சமைக்க போல. அவளுக்கு இப்படி ஆஸ்பத்திரியை சுத்தி ஆளுக்கு போர் அடிச்சு போச்சு. ஊரா அப்படியே சுத்திட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சவங்களுக்கு. அதனால மயனை கூட்டிட்டு ஹாயா பஸ்ல அப்படியே ஒரு ரைடு போயிட்டு ஜாலியா காத்தாட பைக்ல போயிட்டு வரலாம்னு போயிருக்காங்க. வருவாங்க போரு. செல்ல பொண்ணு தங்க பொண்ணு என்ன பண்றீங்க? சிலுக்காக்கா உங்களை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறா. வரன்னு ஒரே அடப்பிடிச்சுக்கிட்டு இருக்கு சிலுக்கு. ஏன் செல்லமா பிள்ளைகள் 2 பேரையும் பார்த்துட்டா நம்ம சிலுக்கு புள்ள நம்ம வீட்லயே தங்காத, வனவாசா வீட்லயே கிடக்கும் இந்த பையனோட பிள்ளையோடவும். ஆமா மாமா, இனி சிலுக்கு குட்டிய கையில பிடிக்க முடியாது. இவ வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அவனே தூக்கிட்டு திரிவா பாருங்க. வரம்னு சொன்னாலக்க இப்ப என்னடா ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஏன் நாளைக்கு கூட்டிட்டு போய் சொல்லிடுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கிறவா. எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் பிள்ளைய கூட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு? ஆமாமா செல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச அநேகமா நாளைக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். ஆமா மாமா, அனுப்பி போடுவாங்க. இந்த பையனை வச்சிர மாமா, வெயிலன் காமிச்சு கண்ணை முடிக்க மாட்டேங்கிறானே. அவனாவது மிடிச்சு கண்ணை மிடிச்சு பார்த்துக்கிட்டு வெயில் அடிக்காம கண்ணை மூடிக்கிறான். இந்த பையனுக்கு நல்ல சுகமா இருக்குதா வெயில் பட்டவனே, நல்ல கண்ணை இருக்க மூடிக்கிட்டு தூங்குறேன் மாமா. ஏன் செல்லம்மா என்னை விட பிள்ளைய பாத்து பிடிங்க மாமா தலையை பிடிங்க மாமாங்கிற, நீ மட்டும் இப்படி தோல்ல போட்டுட்டு அசால்ட்டா இருக்கிற. அதெல்லாம் போடலாம் மாமா, பக்குவமா தூக்க தெரிஞ்சவங்களும் ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க பிள்ளைய தூக்கி தோல்ல போட கூடாது. அது வேற, நீங்க அப்படியே பிடிச்சுக்கிறீங்க மாமா. ஏன் சரி செல்லம்மா, என்ன அந்த பையன் இப்படி விரல வாயில வச்சுட்டு விட்டு விரச்சு போயிட்டு இருக்கான் செல்லம்மா. பள்ளியில வளர்ந்துச்சா எடுத்து போயிடும், எடுத்து விட செல்லம்மா. அப்படி கண்ணை முடிச்சு இப்படி வெயில பார்த்ததே நல்லது. இப்படி தூங்குதுங்க, எதையாவது பண்ணி முடிக்க வைங்க பிள்ளையில. அதெல்லாம் சரி, வளர அப்புறம் எடுத்து விட்டுக்கலாம் மாமா. நானே பிள்ளைகளை வச்சு விட்டா எடுக்க மனசுறான விட்டு போடுவேன் நம்ம சிலுக்கு குட்டிக்கு. அங்க வச்சல மாமா அவள அப்படியே வெயில் படுதா, அப்படியே உங்க சட்டை பக்கம் அப்படியே திருப்பிக்கிட்டா அப்படியே நம்ம மனோச மாதிரியே வருவல்ல மாமா. ஏங்க மாமா என்ன ஒரு மாதிரியாவே முகத்தை வச்சிட்டு இருக்கீங்க? என்னதான் விஷயம்? உங்களை பார்த்தா முழுசா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஏன் இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். விட்டு ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க மாமா, ஏன் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாத மாதிரி நினைக்கிறீங்க? என்னதான் சொல்லுங்க மாமா. அது ஒண்ணு இல்ல, வீட்டுல போய் பேசிக்கிறோம் செல்லம்மா. அது என்ன இதுன்னு வீட்டுல போய் சொல்றேன், அதை பாத்துக்குருவோம். அப்ப சரி, எதையோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்புறமா முழுங்குறீங்க. சரி, என்னமா இப்ப சொல்லக்கூடாதாக்கா? சரி விடுங்க அப்ப. இல்ல செல்லம்மா, நாளைக்கு ஆஸ்பத்திரியில பில்லுன்னு ஒண்ணு கொடுக்கல, எப்படி செலவாயிருக்குன்னு மாத்திரை மருந்து அப்பப்போ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி வச்சிருப்பான காசு, இல்லாட்டி நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்ததையும் விதை தூக்கி விதைச்சுட்டாச்சு. அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனா கேட்க மாட்டேன், சங்கடப்படுவேன். நம்ம இந்தாடான்னு சொல்லி கொடுக்கறதானே நல்லா இருக்கும். பாத்துக்குறோம் மாமா, அதுக்கு என்னப்பா என்ன எவனை கேட்டுக்குறோம் அப்படிங்கிற. சரி செல்லம்மா பாத்துக்குருவோம். தம்பி எப்படி வச்சிருக்கேன் 10,000 கொடுத்துக்குருவோம், நீ ஒண்ணும் நினைக்காத. மாமா. நம்ம தருவ கொடுன்னு தம்பி நினைக்க மாட்டாங்க. அவ பரட்ட தான் பார்க்க அந்த பையன் புடி முடிஞ்ச அளவுக்கு இருந்தாலும் உங்க தம்பிக்கு நம்ம அவ கேட்டதே கொடுக்கணுமா? நம்மனால முடிஞ்சதை நம்ம செய்யணும்ல மாமா. யார் இருக்கா அப்பா ஆட்டான்னு சொல்லிட்டு அனவசாக்கு யார் இருக்கா? சித்தப்பன் செத்தின் சின்னம்மா இருக்காளுங்களே அம்மா பத்தியில இப்பெல்லாம் வரமாட்டாங்க. புள்ள பா வளர்ந்து நடக்க போகும்போது வருவாங்க மாமா. அப்பவும் வர்றாங்களோ இல்லையே, அதெல்லாம் ஒரு ஆம்பளை பொம்பளை இந்த உலகத்துல திரியாத்தியா? ஏங்க மாமா, எதுவும் வந்தா ஆஸ்பத்திரி செலவு கொடுக்கணும், பிள்ளை கை காலுக்கு எதுவும் பண்ணணும், இப்படியா இருப்பாங்க மனுஷாக்க? சரி, அப்படிதான் உங்க சொத்து பத்தெல்லாம் அவங்க தானே போடுறாங்க. அப்படி இருந்து இப்படி இருக்காங்களே மாமா. சரி விடுங்க மாமா, நம்ம யாருக்கு செய்யறோம்? நம்ம வரவாசாக்கு செய்யறோம். உங்க
சரிப்பா சரிப்பா அதை பாத்துக்கிடுவோம். ஆமா சின்னத்தாவும் தம்பியும் போறாங்களே என்ன இன்னும் வரக்கானா? அவங்கள நம்பிட்டு வேற எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாம இருக்கும். பசிக்க வர ஆரம்பிக்குது. வந்துருவாங்க மாமா. இது தேவையா? இந்த ஐட்டம் பண்ற வேலை தேவையா? எல்லாம் நம்ம இந்த நெட்டுக்குட்டி பண்ற வேலை. ஓடுற சாப்பாடு ஒத்துக்கிறது இல்ல. வயிறு எரியுது, வாய் எரியுது, மூஞ்சி எரியுது, மகர எரியுது. அசின போட்டா உங்களுக்கு ஒத்துக்கிறாவா? அசின போட்டோன்னு எதுவும் போடுறாங்களா மாமா? என்னமோ அவளுக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறாவா? வாய் வயிறு வெந்து போயிருச்சு. கிளவி சமைச்சிட்டு வா அதை பிடிங்கி அனுப்பி விட்டுப்புட்டா. வந்துருவாங்க மாமா, வந்துருவாங்க. மாமா ரொம்ப நேரம் வெயில ஆகி போச்சு. அது வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கிறாது. கொஞ்ச நேரம் தான் வெயில காமிக்கணும். போமாப்ப வாங்க மாமா. செல்லம்மா பாத்தியா எங்க சின்னத்தா பண்றத? எங்க சின்னத்தா கையில சமைச்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்கும். ஒண்ணுமில்ல, வெறும் புளிரசம் வைக்கும். சின்னம்மா வெறும் புளிரசத்தை கரைச்சு ஊத்தி அப்படி காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு கரைச்சு ஊத்தி வச்சுன்னு வை. அப்படி தட்டு தட்டா சோறு உள்ள போகும். கை பக்குவம் அப்படி வைக்கும் தெரியுமா? அப்பெல்லாம் தங்கராசியா பெத்த நாயே. அந்த புளிரசத்தேவே சொல்லுவேன். என் கையால புளிய கரைச்சு ஊத்தி அந்த காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டு வச்சாலும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன். என் பெத்த ரெண்டு ராசாக்களும் அதனால எனக்கு சாப்பாடு இப்படி என்னைக்கு குறை சொல்லாதுங்க. அந்த என் வீட்டுக்கு வந்திருக்காங்க இவதான் சொல்லுவா. இப்ப உப்பு பார்த்தால அப்படி வதக்கிட்டு போடணும், வெங்காயத்தை இப்படி நறுக்கணும், குறுக்க நறுக்கணும்னு சொல்லுவாங்க. என் மைங்க சொல்றதை கேட்டீங்களாடி? எப்படி போறது தள்ளுறாங்க என் மைங்க. ஆகா, கல்யாண சமையல் சாத்தம், காய்கறிகளும் பிரமாதம். இதுவே எனக்கு போதும். என்ன கிழமை என்ன அப்பளம் கூட்டு பொரியல் அவியலு கிவியலு என்ன கிழமை வீட்டுக்கு சமைச்சு கொண்டு வரப்போற? நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குது. நல்ல சாப்பாடு ஆக்கி கொண்டுட்டு வருவேன்னு பார்த்தா ஒரு நல்லி எலும்பு சூப்பு, காரக்குடி சிக்கன் சுக்கா மக்கா அப்படி எதுவும் கொண்டு வருவேன். செட்டிநாடு உப்பு கறி அப்படி இப்படி கொண்டு வருவேன்னு பார்த்தா ஒன்னும் ஆய்க்கும் இல்லாம அவியலு கிவியலு என்னன்னு வர மாட்டேன் நீ பண்ற வேலையெல்லாம். ஏ பத்தி நான் தான் முன்னாடியே சொன்னேன்டி. அக்கா பட்டக்கா மச்சான் அவங்கள புரட்டாசி வரணும் பிடிக்கிறவங்க. அதனால கிளவிய போயிட்டு நல்ல காய் கூட்டு பாயாசம் வடை அப்பளம் அப்படியே கிளவி வச்சு கொண்டு வரேன்னு சொன்னேன்ல. நானே அது ஒரு சாம்பாரையும் ஒரு பொரியலையும் வச்சு தூக்கிட்டு ஓடியாந்துருப்போம் நினைச்சேன். அதுவே பாவம் அப்பளம் வறுத்து வடை சுட்டு பாயாசம் கிண்டி அப்படி தன பாரு கேசரி கூட பண்ணிருக்கு. எல்லாம் பண்ணி இத்தனை பொரியல் வச்சு கொண்டு வந்திருந்தா வாய்க்கு ருசியா அள்ளி போட்டு கொட்டி அள்ளி உள்ள அமுக்குவியா? இதுல வேற கறி இல்ல, மட்டன் இல்ல, சிக்கன் இல்லைன்னு. அதானே அவளுக்கு நாக்குக்கு தான் ருசியா கேட்கும். ஏன் இது என்ன பண்ணுதா நாக்குக்கு? அள்ளி தின்னுமடி. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை இன்னைக்கு வரதங்கிறத என்ன பண்றது ஏது வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆயிட்டு நல்ல வேலை சைவ சாப்பாடு செஞ்சு எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நல்லாதான் செஞ்சிருக்காங்க. கமகமன்னு மணக்குதுல எல்லாம். எங்களுக்குலாம் வந்து சாம்பார் ரசம் பொரியல்லாம் கமகமெல்லாம் மணக்காது. அப்படியே கடுப்பு தான் வரும் பார்த்தா. ஏக்கா அதுக்கு ஒரு சிக்கனை சூப்பை மட்டும் கொடுத்துருந்தா கூட கமகமன்னு மணக்குன்னு சொல்லுவேன். இதெல்லாம் மணக்குதுன்னு எப்படியா சொல்ல முடியுது உங்களாலாம்? அடியே அள்ளி ஒரு வாய் தின்னுபடி பதில் சொல்லுடி. இந்த வெள்ளத்தையாத்த எப்படி சமைச்சிருக்கோம்னு. அட போட்டா சும்மா போட்டுக்கிட்டு சாம்பாரையும் கூட்டையும் வச்சுக்கிட்டு வந்து ஒரு வாய் அள்ளி வச்சுக்கிட்டு சொல்றான். இது எப்படி வகை வகையா சமைச்சு கொண்டு வந்தாலும் பிடிச்சாதானே திங்க முடியும். அப்படியா? அப்ப எந்திரி சொல்லியா சொல்லி அங்கிட்ட கேரியர்ல சாப்பாடு கொஞ்சம் நேரம் நீங்க இல்லையா? ஆத்தாடி கிடைச்சது கை கட்டினது வாய் கட்டினது மாதிரி இழுத்துக்குருவாளுங்க போலையே. அப்பப்போ வாய்க்குல அமுக்கிறது அவன் குறியா இருக்கிறா. சரி பிரியாணி கிரியாணி சிக்கனு கொக்கனு மட்டனு தான் கிடைக்கல. இருக்கிறதையா விட வடை பாயசம் அப்பளம் எல்லாம் இருக்குதுல, இதை ஒரு கட்டு கட்டிப்பிடுவோம். சரி வெள்ளத்தையாத்த அம்புடு கெஞ்சி சமைச்சதை சாப்பிட்றீன்னு கெஞ்சுறதுனால சாப்பிட்றேன். ஒரு பிடி பிடிச்சிருவோமா? அதுவும் இல்லாம பத்தக்கா அந்த மாம்சம் எல்லாரும் விரதம்ல, எப்போதும் விரதம் பிடிக்கிறவங்களை வச்சுட்டு நம்ம கறி சோறுதுன்னா நல்லா இருக்காது. பத்தாக்கா எப்போதும் வகையா 10 வகை 12 வகைன்னு சொல்லி போடும். கிளவினைக்கு கொஞ்சம் சுமாரா மினி விரதம் நினைச்சுக்கிட்டு சாப்பிட முடியாதே. யாய் நானே 4 நாளா வெறும் கஞ்சியும் அந்த இட்லியும் தின்னு நாக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நிம்மதியா மனசிய சாப்பிட விட சொல்லிவிட்டேன். சும்மா தொலைனோட நான் என்னன்னு காதுல வந்து கத்திட்டு பேசிக்கிறேன். நீ வெளுத்து போடுவேனேட்டோ சும்மா வாய் மூடிட்டு தின்னு. ஆமா நட்டு மானசாரி சும்மா சாப்பிடும் போது புள்ள அறுத்து போறது அப்படி இப்படின்னு ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறான். 4 நாள்ல ஆள் எப்படி மெலிஞ்சு போயிடுச்சு பத்தியா? சாப்பிட விடு சாமி, சாப்பிடுவாங்க சாப்பிடட்டும். ஓஹோ யோ சுருளி எல்லாம் நல்லாதான் கொழுக்கு முழுக்கு நல்லாதான் இருக்கிறா. எங்க மெலிஞ்சு போயிட்டாங்க? நல்ல ஹார்லிக்ஸையும் மதர் ஹார்லிக்ஸையும் அதை இதையும் குடிச்சுட்டு ஆள் எப்படி இருக்குது? மெலிஞ்சு போயிட்டாங்கல்ல. உங்க பஞ்சாயத்தையவே வச்சு எப்போது திணிக்கிறது கொஞ்சமே உனக்கு பழக்கமியா? மத்த நாங்க 4 நாளா பட்டியா கிடக்கும், தூக்கம் இல்லாம கிடக்கும், அதெல்லாம் தெரியாது. வனரோசாவுக்கு போயிட்டாங்க. நீ சாப்பிடியா போயா? அப்புறம் ஏன் புருஷர் என்னைத்தான் சொல்லுவாரு, அப்ப உன்னையவா சொல்லுவாரு? ஏன்ப்பா வளரசா சும்மா போட்டு நெட்டவழி ஏதாவது இது வம்பளுக்கு அம்ம சாப்பிடு சாம புள்ளைய தரியான்ட்ட புள்ளைய கொடுத்துட்டு நீ நல்லா நிம்மதியா அள்ளி சாப்பிடு வளரசா. நல்லா சும்மாயா சும்மா நம்ம நெட்டவழிட்ட வந்து உரண்டை இழுக்காம இருக்க முடியாதுல்ல. அதனால நெட்ட சும்மா சாப்பிடுறீ நீயும் பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்காம. யோ சுருளி புள்ளையெல்லாம் நான் வச்சுக்கிறேன். நீங்க மட்டும் எங்க 4 நாளா என்னத்தான் சாப்பிட்டிய? டீ குடிக்கிறது 2 போண்டா திங்கிறது பச்சை திங்கிறது மாதிரி கிடந்த. நீ நல்லா சாப்பிடியா? நான் பாத்துக்கிறேன் பிள்ளையா, நீ சாப்பிடு அள்ளி.
சரி வனரசா. மாமா நீங்களும் அள்ளி சாப்பிடுங்க மாமா. நான் அவங்க வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அள்ளி சாப்பிடுங்க மாமா. சரி செல்லம்மா, சரி செல்லம்மா. ஐயோ ஐயோடா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. பொண்டாட்டி புருஷரை சாப்பிட சொல்லவும், புருஷர் பொண்டாட்டியை சாப்பிட சொல்லவும், இதெல்லாம் ஓவரா இருக்குது. நீங்க பண்றதெல்லாம் ஓவரா இருக்குது எனக்கு பாக்குறதுக்கு. நான் சொல்றேன் அப்படி உன்னைய நீ சாப்பிடு முடியா. அவங்க சொல்லிக்கிறாங்க. நான் இருக்கேன் உனக்கு அள்ளி தின்னு முடி. அள்ளி தின்னு இப்படி போட வந்தா உனக்கு ஆரிதான் ஓடி போய் அப்படி இப்படி வாங்கிட்டு வந்து அறக்க பறக்க செஞ்சு கொண்டு வந்தேன். சாப்பிடு சாப்பிடுடி. கிளவி எனக்காகவா? ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியவில்லை கிளவி. எனக்காக ஓடோடி ஓடி சமைச்சு கொண்டு வந்தியா? இந்த வார்த்தைக்காகவே உப்பு பொடாட்டியும் உரப்பு பொடாட்டியும் வலிச்சு அள்ளி திங்கிறனா இல்லையான்னு பாரு. இந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும் கிளவி, போதும்.